ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், தமிழ் தலைவாஸ் தான், ப்ராக்டிஸ் தான், ட்ரைனிங் தான், கோச்சிங் தான். எஸ், நேற்று ஒரு நேர் போட்டிருந்தாரு இன்ஸ்டாவில். பவன் ஷராவத் என்னமோ பேசியிருக்காரு சார், அதை என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அந்த கேட்ட சில நேர்களுக்காக. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்ன்றவங்க இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம். இப்போ யார் பிக் பாஸ் நடத்த போகிறாங்கன்னு போய் கண்டுபிடிங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறவங்களுக்கு ரைட். அண்ட் ஏற்கனவே நாங்கள் கார்னர் டிவியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹூ இஸ் பெஸ்ட்டுன்னு. 12 டீமை பற்றியும் பேசியிருக்கேன், 24 பிளேயர் சொல்லியிருக்கேன். எனக்கு போய் பார்த்துட்டு அந்த வீடியோ கமெண்ட் போடுங்க. ஹைப் பண்ண முடிஞ்சு ஹைப் பண்ணுங்க. ஹைப்னு ஒரு புது பட்டன் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சேனல் வலிச்சுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஸ்விங்காக போயிட்டுருக்கு ட்ரைனிங்கு, கோயிங் ஆன். அண்ட் எல்லா 12 டீமே ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு மாதம் தான் இருக்குது டோர்னமெண்ட்டுக்கு, ஆல்மோஸ்ட்டு 33 நாளா. ரைட். அண்ட் பவன் ஷராவத் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹிந்தியில் சொன்னதை சொல்லிட்டு அப்புறம் தமிழில் சொல்கிறேன். சின்ன வீடியோ தான் அது. எடுத்தோடனே சொன்னார், சுப ஜல்தி விடுங்க, ஒர்க் சீக்கிரமே காதால் எழுந்திரிச்சிட்டோம். அப்புறம் ராம் ராம் தாயின்னு ரோடு க்ளீன் பண்ணுறவங்கள ராம் ராம் சொல்லிட்டு போகிறாரு. என்ன ஒரு மரியாதை பாருங்கள். அவங்க எல்லோரும் ஹியூமன்றதுனால தான் மரியாதை கொடுத்துட்டு போகிறாரு. க்ளீன் பண்ணிட்டு இருந்த முனிசிபாலிட்டி ஒர்க்கரை பார்த்து ராம் ராம் தாய் நல்லா இருந்தது. फिर चलती है बस की तरफ, बस में 2 मिनट की नींद पूरी कर ली, फिर हम ग्राउंड पे पहुँच गए அப்படின்னாரு. அதாவது அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம், 2 நிமிஷம் தூங்கினேன் பஸ்ஸில், அப்புறம் நேராக கிரவுண்டு வந்துச்சு, கிரவுண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாரு. அப்புறம் अर्जुन और मैंने डिसाइड कर ली कि वर्कआउट करेंगे साथ में. फिर लाइनअप कर दी कोच साहब. कोच के साथ थोड़ी सी रनिंग हुई. अर्जुन ने बताया बहुत रनिंग हो गई. फिर जंपिंग जैक कर लिया हमने. அதான் நானும் அர்ஜுனும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் நாங்கள் கூட ஒன்றா போனோம். அப்புறம் கோச் வந்து எங்கள் எல்லோரும் லைனாக நிற்க வச்சிட்டாரு. அண்டு கோச் ஓடினார் எங்கள் கூட. ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணோம், ரன்னிங் ஜாகிங் மாதிரி கோச் எங்கள் கூட ஓடினார். ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள், நீங்கள் வேணால் இன்ஸ்டால் தேடி பாருங்கள், அந்த வீடியோ இருக்குது அவருது. அப்புறம் அர்ஜுன் சொன்னார், ரன்னிங்லாம் ரொம்ப ஆயிடுச்சு, கொஞ்சம் ஜம்பிங் ஜாக் பண்ணலான்னு அப்படியே துள்ளி மான் மாதிரி துள்ளி குதிக்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்கே ஒர்க் அவுட் ஹோக ஹமாரி भी கத்தம் அப்படிங்கிற எல்லாரோட ஒர்க் அவுட்டும் முடிஞ்சு போச்சு, என்னோட ஒர்க் அவுட்டும் முடிஞ்சு. அண்ட் பஸ்ஸில் வந்துட்டார், பஸ்ஸில் உட்காந்து தான் பேசுகிறாரு எதுவும். அப்போ அர்ஜுன் தேஷ்வால் ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. அது விடல, அவரோட ஹியூமர் செஞ்சு பாருங்கள். फिर भी अर्जुन फ़ोन में कुछ ढूंढ रहा है அப்படிங்கிறாரு, குசே ஹுவர் அப்படின்னு. அண்ட் மந்தானியே சோரா அப்படிங்கிறாரு. அதாவது அர்ஜுன் தேஷ்வால் மொபைலில் ஏதோ நோண்டிட்டு இருக்காரு, ஏதோ தேடிட்டு இருக்காரு. மந்தானியே சோரானா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, ஃபோனை யூஸ் பண்ணாதானே ஃபோனை பார்த்துட்டு இருக்காருன்னு சிரிச்சுட்டே சொன்னார். அர்ஜுன் அவரை பார்த்தீங்கன்னு ஒரு ஸ்மைல் பண்ணார். ரைட். ஃபிர் டிசைட் கர்லியே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கல்யாணு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகலான்னு டிசைட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போனோம். அங்கே தான் இன்னொரு பஞ்சு சொன்னார் அவர். அர்ஜுன் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் அப்போ காட்டுறாங்க, அர்ஜுன் தேஷ்வால் வந்து பொங்கல் வடை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் में तमिल की टीम है तो तमिला हो गया वो भी, ब्रेकफास्ट भी तमिला அப்படின்னாரு. அர்ஜுன் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்துருக்காரு, தமிழ் டீம்னால அவரும் தமிழா சாப்பாடு விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாரே சவுத் இண்டியன் கா கானா ஹே கார ஹே, எல்லாமே சவுத் இண்டியனோட டிஷ் தான் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் செஷனை பற்றி சொல்கிறாரு. அப் ஷாம் கி கியர் கஸ்லியே அப்படின்னா, கியர்னு அந்த கிட் இல்லை, அது வேண்டிய ஷூ, அது நீ கேப், யூனோ जूते और अपना नी कैप सारे टाइट कर दिए. எங்கள் நீ கேப் நல்லா டைட்டாக ஃபிட்டப் பண்ணிட்டாங்க, ஷூ போடுறாரு, லேஸ் போடுறாரு, ஆக்டிவிட்டி காட்டுறாரு. பார்த்தீங்களா, நம்ம வெறும் மேட்டில் தான் பார்க்குறோம், அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் இருக்குது பாருங்கள். जैसे हमारा प्रैक्टिस ख़त्म हुआ था, धमाके का एक राइड लिया था मैंने. एक राइड के साथ मैंने भी अपनी प्रैक्टिस ख़त्म कर ली आज के लिए. और फिर अपना बैग उठाकर अपने घर के लिए घर की तरफ चले गए. நானும் கடைசியாக ஒரு சூப்பர் ரைடு ஒன்று எடுத்தேன், பிரமாதமான ரைடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அவர் இசிக்கு சாத் ராம் ராம்னு முடிச்சிட்டார். இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன்ட்டார். அக்லி ஹஃப்தே முலாக்காத் होगी நெக்ஸ்ட் வீக்குன்னு. எதுக்காக இதில் சொல்கிறேன்னா, அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன ஆகுது, அது நம்ம நிறைய நேரம் கேட்டாங்க, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னு. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாகவும் எவ்வளோ ஈஸியாகவும் மூவ் பண்ணுறாரு, இவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் கபடி. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு பசங்களுக்கும் தே வில் லேர்ன் அ லாட். அது புதுசாக வந்த பசங்களுக்கும் சொல்கிறேன். பேப்பர் படிச்சுட்டு இருப்பார்ல தருண், பெனிவெல், ரோனக்கு, அஷிஷ், இவங்கெல்லாம் கூட பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ ஏன்னா பொறுமையாக அவங்க கூடயே உட்காந்து அவங்க கூட போகிறது, சாப்பிட்றது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அவர்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அதான் உங்களுக்கு தெரியட்டுமேனு இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பாட்னா பைரட்ஸ் கோச் ஏதோ சொல்லியிருக்காராமே சார், நீங்கள் அதை இன்னும் அப்லோட் ஆகலான்னு நினைக்கிறேன் ஹிந்தி சேனலில். ஆனால் அதுக்கப்புறம் அதோட ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துகிட்டு வரேன். கிரிக்கெட்டை பற்றி வர பேச்சிருக்கேன். 4th டெஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள் எனக்காக. பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.